ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, டிடிபி ஷிப்மெண்ட் டேர்ம் இதை பற்றி சொல்ல போகிறேன். டியூட்டி டெலிவரி பெய்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எஃப்ஓபி ஷிப்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இஎக்ஸ்டபிள்யூனா என்னன்னு சொல்லியிருக்கேன். அண்டு சிஏஎஃப் ஷிப்மெண்ட் டேர்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போது நான் சொல்ல போகிறது டியூட்டி டெலிவரி பெய்டு. டியூட்டி டெலிவரி பெய்டு அப்படின்னா, இப்போது நீங்கள் சிஏஎஃப்னா நான் என்னன்னு சொல்லியிருப்பேன், அப்படி தானே? அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் டியூட்டி டெலிவரி பெய்டு. சிஐஎஃப்னா என்ன? நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளராக இருந்தீங்கன்னா, குட்ஸு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருந்தோ இல்லை வேர் ஹவுஸில் இருந்தோ நீங்கள் நம்மளுடைய போர்ட்டுக்கு, இந்தியன் போர்ட்டுக்கு கொண்டு வரீங்க. சீ போர்ட்டோ இல்லை ஏர்போர்ட்டோ. அங்கே இருந்து நீங்கள் ஷிப்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓஷன் வழியாக அனுப்புவீங்க, ஷிப் வழியாக அனுப்புவீங்க, அப்படி தானே? அதுக்கப்புறம் குட்ஸ் எங்கே போகும்? அங்கே போய் ரீச் ஆயிடும், அப்ராடில் ரீச் ஆகிடும். அந்த போர்ட்டு வரைக்கும் ஆனது சிஏஎஃப். இப்போது அதுக்கு அடுத்தது அந்த போர்ட்டில் என்ன நடக்கும்? அங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடக்கணும். இப்போது அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸையுமே யார் எடுத்துக்கிறான்னா, நீங்களே எடுத்துக்கிறீங்க, ஏற்றுமதியாளரான நீங்கள். அப்போது அந்த நாட்டுக்கு போய் சரக்கு இறங்கினதுக்கு அப்புறமா அங்கே நீங்கள் போர்ட்டில் கிளியரன்ஸ் ஒர்க்கையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு அங்கே கஸ்டம்ஸுக்கு என்னென்ன டியூட்டிலாம் பே பண்ணணுமோ அதெல்லாம் பே பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடித்து உங்களுடைய கிளையண்ட்டுக்கு நீங்களே டெலிவரி கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் டியூட்டி டெலிவரி பெய்டு. அப்போது முழு பொறுப்பையும் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா, ஏற்றுமதியாளர் எடுத்துக்கிறாரு. சிஐஎஃப் அப்படின்றது போர்ட்டு, அதாவது அந்த நாட்டு போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை எடுத்துக்கிறீங்க. டிடிபி ஷிப்மெண்ட் டேர்ம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் ஏற்றுமதியாளரான நீங்கள் தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னா, அங்கே கிளியரன்ஸ் முடித்து குட்ஸை டெலிவரி கொடுக்குற வரைக்கும் அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட், சிஐஎஃபோட எக்ஸ்டென்ஷன், அதுதான் டிடிபி அப்படிங்கிறது, டியூட்டி டெலிவரி பெய்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இஎக்ஸ்டபிள்யூனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எஃப்ஓபி, சிஏஎஃப், இந்த மூணும் தவிர இன்னொரு முக்கியமானது இந்த டிடிபி அப்படிங்கிறது, டியூட்டி டெலிவரி பெய்டு. உங்களுடைய பையர் உங்ககிட்ட கேட்கலாம், ஷிப்மெண்ட் டேர்ம் என்னன்னா நாங்கள் எஃப்ஓபி நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்கலாம். இல்லாட்டினா சிஏஎஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டினா இஎக்ஸ்டபிள்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டினா டிடிபி பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். இந்த இன்கோ டேர்ம்ஸ்லாம், அதாவது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன்கோ டேர்ம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி. அப்போது தான் ஃபாரின் பையர் ஆல்ரெடி சீசன்டு இறக்குமதியாளராக இருந்தார் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்த ஒரு இறக்குமதியாளராக இருந்தார்னா அவருக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அவர் உங்ககிட்ட ஷிப்மெண்ட் டேர்ம் என்ன பண்ணலாம், எஃப்ஓபி, சிஏஎஃப் பண்ணலாமா இல்லை இஎக்ஸ்டபிள்யூ பண்ணலாமா அப்படின்னு அவர் உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் குயிக்காக சொல்ல தெரியணும். அப்போது ஒரு பிகினருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்மளுடைய சேனல் மூலமாக ஏற்றுமதி தொழில் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக எப்படி ஒரு குட்ஸை இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள்
ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.